வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குடும்பம் என்றால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக எதற்கெடுத்தாலும் கணவரை குறை சொல்லும் மனைவியோ மனைவியை குறை சொல்லும் கணவரோ இருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் இருக்காது. இந்நிலையில் பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேருமா என்பதற்கும், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் காஞ்சி பெரியவர் கூறிய விளக்கம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கர மடத்தில் ஒரு சமயம் காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் முகாமிட்டிருந்த போது ஒரு கணவனும் மனைவியும் பெரியவரை தரிசிப்பதற்காக மடத்திற்கு வந்திருந்தார்கள். கணவன் மனைவி இருவருக்கும் தங்கள் மகனின் மனநல பாதிப்பு நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். கணவராலும் அவரது வீட்டை சேர்ந்தவர்களாலும் தான் நமது மகனுக்கு அப்படி ஆகிவிட்டதாக மனைவி கருதி கொண்டிருந்தாள். அதனால் எந்த நேரமும் அவரது கணவர் மீது மிகுந்த கோபம் கொண்டு சதா திட்டிக் கொண்டே இருந்தாள். இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் ஒன்றாக சேர்ந்து காஞ்சி மடத்திற்கு வந்து காஞ்சி பெரியவரை சந்திப்பதற்காக காத்திருந்த போது திடீரென கணவரை பார்த்து கோபத்தோடு எழுந்து கணவரை விட்டு சற்று தள்ளி போய் அவரது மனைவி அமர்ந்து கொண்டார். இதனை உள்ளிருந்து கவனித்து கொண்டிருந்த பெரியவர் தனது சீடரை அழைத்து அந்த பெண்ணை மட்டும் உள்ளே அழைத்து வரும்படி கூறினார். காஞ்சி பெரியவரின் அறைக்குள்ளே சென்ற அந்த பெண் பெரியோரை வணங்கி தன் மகனின் நிலைக்கு தீர்வு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அதை கண்ட காஞ்சி பெரியவர் அந்த பெண்ணை இருக்கையில் அமரும்படி கூறினார். உன்னுடைய மகனின் மனநல பாதிப்பிற்கு உன்னுடைய கணவன் வழி உறவினர்கள் யாரும் காரணம் கிடையாது. ஆனால் நீயோ தேவையின்றி உன் கணவரையோ அவரது உறவினர்களையோ திட்டிக்கொண்டே இருப்பதன் மூலம் உன்னுடைய மகன் உடல்நிலை நிச்சயமாக சரியாகாது. அடுத்தவர்களை எப்போதும் தூற்றிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த அம்பாள் கூட நிச்சயம் மன்னிக்க மாட்டாள். உன் மகனுக்கு தானாகவே அவனது மனநல பாதிப்பு சரியாகிவிடும் என்று காஞ்சி பெரியவர் கூறியதும் அந்த பெண்ணுக்கு பெரும் ஆச்சரியமாகிவிட்டது. நாம் எதுவும் சொல்லாமலேயே நம் மனதிற்குள் இருப்பதை காஞ்சி பெரியவர் அப்படியே சொல்கிறாரே என்று நினைத்து பிரமித்து போனாள். அடுத்தவர்களால் எந்த கஷ்டமும் நஷ்டமும் யாருக்கும் வராது. அவரவர் செய்த கர்ம வினையின் மூலமாகத்தான் ஒருவருக்கு நன்மையும் தீமையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு பிறந்ததிலிருந்தே நன்மை கிடைக்கும், வேறு சிலருக்கு சில காலம் கழித்து நன்மை கிடைக்கும், இன்னும் சிலருக்கு கடைசி வரை நன்மை என்பதை கிடைக்காமலே போய்விடும். அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து மாறும். நீ தினமும் ஸ்லோகங்கள் படிப்பதும் சுவாமிக்கு பூஜை செய்வதும் உனக்கு கிடைத்த கொடுப்பினையாகவும், தினமும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்து வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றுவது மங்களகரமாக இருப்பதற்குத்தான். அதனால் இதை எல்லாம் செய்துவிட்டு மனதில் அழுக்கோடு இருந்தால் உனது கஷ்டங்கள் என்றும் தீராது என்று அவளுக்கு அறிவுறுத்தினார். எனவே என்றும் எப்போதும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். கணவன் மனைவிக்குள் நானா நீயா என்ற போட்டி இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது என்று கூறினார். அதன் பின்னர் அவரது கணவரையும் அழைத்து அவரிடமும் மனைவிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கூறி இருவருக்கும் பிரசாதம் கொடுத்து ஆசி வழங்கினார். ஒருவருக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு என்றுமே அடுத்தவர்கள் காரணம் கிடையாது என்பதை உங்களுக்கு உணர்த்தவே இந்த கதையை நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காமல் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? நன்றி. வாழ்க வளமுடன்.